கோடநாடு கொள்ளையர்கள் விபத்தில் இறந்ததற்கு தானா காரணம் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொள்ளைக்காரர்களுக்கு எதிர்க்கட்சிகள் துணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உயிரோட்டமுள்ள அதிமுக அரசின் அனைத்து திட்டங்களையும் யாராலும் அழிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் ஒரே கட்சி திமுக என விமர்சித்த முதலமைச்சர், கோடநாடு எஸ்டேட் கொலையை கண்டுபிடித்ததே அதிமுக அரசுதான் என சுட்டிக்காட்டினார். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தின் பின்புலத்தில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அது யாருக்குன்னா, ஒரு தனியார் குடும்பத்துக்கு சொந்தம். யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பத்துக்கு சேர்ந்த அந்த இடத்துல போய் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும் போது ஒருத்தனை கட்டி போட்டு போறாங்க, அவன் இறந்து போயிடறான். அந்த கொள்ளை சம்பவத்தை கண்டுபிடித்தது அம்மாவுடைய அரசு. அது மட்டும் இல்ல, அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த கூலிப்படைக்கு தலைவனாக இருக்கின்றவன் சயான் என்பவன். அவன் அதிலேயே தெரிவிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அம்மா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அங்கே அந்த கனகராட்சி என்பவர் என்னை அழைத்தார். அப்பொழுதே சதித்திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கூலிப்படையினருக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் துணை நிற்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், அவர்களுக்கு ஜாமீன் கேட்பதன் மூலம் இந்த சதி வேளையில் திமுகவுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கூறினார். அதில் கொள்ளையடிக்கு போனவன்லாம் யாருன்னா, ஆள் கடத்தல்காரன், போதைப் பொருள் கடத்துறவன், பாலியல் வழக்கில் இருக்கிறவன், திருட்டு வழக்கில் இருக்கிறவன், கொலை வழக்கில் இருக்கிறவன், இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் கூலிப்படை மூலமாக கொள்ளையடிக்க போகிறாங்க. அதுக்கு இப்போ யார் வக்காலத்து வாங்குறா? எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக வக்காலத்து வாங்குது. கூலிப்படைக்காரனுக்கு ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்கி அவியில பின்புலமாக இயக்கின்ற காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கோடநாடு கொள்ளையர்கள் சாலை விபத்தில் இறந்ததற்கு தானா காரணம் என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கூலிப்படை ஒருவனுக்கு துணை நின்றான், அந்த நாடு உருப்படியாகுமா? இதெல்லாம் சாதாரண விட்டுவிட மாட்டோம். இதெல்லாம் யாரால் சம்பந்தப்பட்டா என்பதையெல்லாம் முழு விசாரணை அரசு மேற்கொள்ளும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது. இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கின்ற அத்தனை காவல் நிலையத்திலேயே சிறந்த காவல் நிலையம் தமிழ்நாடு கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தல்களில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான இடத்தில் யாகம் நடத்த துணை முதல்வருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷின் உறவினர் திருமணம் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர், தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் அறையில் அதிகாலை சுமார் 2 மணி நேரம் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக கூறினார். ஏற்கனவே துணை முதலமைச்சர் பதவிக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்த ஓபிஎஸ் தற்போது முதலமைச்சர் பதவியை அடைய தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியுள்ளதாக ஸ்டாலின் விமர்சித்தார். கோட்டையில் எப்படி யாகம் நடத்த முடியும்? நான் கேட்கிறேன், கோட்டையில உங்க அப்பா விட்டு சொத்தா இப்படி யாகம் நடத்துறதுக்கு? அது ஒரு செக்யூலர், எல்லா மதத்துக்கும் சொந்தம். அது ஆக ஒரு பொதுவான இடம், மக்களுடைய வரி பணத்தில் நடக்கிற கோட்டை, அது அரசாங்கத்துக்குரிய இடம். நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறப்ப என்ன செய்கிற? சாதி சமயமற்ற வகையில் நடப்பேன், உரிமையை மீற மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் நீ பதவியை பிரமாணம் எடுத்துக்கிற. ஆனா அதையெல்லாம் மீறி தனிப்பட்ட முறையில் நீ வீட்டை யாக நடத்த நான் கவலைப்படலை, கோயிலில் போய் யாக நடத்த நான் பற்றி வருத்தப்படல, ஜெயலலிதா சமாதியில் போய் தியானம் பண்ண பற்றி நாங்கள் எதாவது கேட்டோமா? நீ அங்கே நடத்து. ஆனால் கோட்டையில நீ யாகம் நடத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி விரைவில் சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின், அவரது பதவியை விரைவில் அடையவே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போகிறார்.
அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடுவதற்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியதாக ஸ்டாலின் வதந்தியை கிளப்பி விடுவதாகவும், யாகம் நடத்தியதை யார் பார்த்தது, ஆதாரம் உள்ளதா என அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற செய்திக்கு நான் கருத்து கூற முடியும். அவர் யாகம் நடத்துகிற யார் பார்த்தாங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையில் நான் அது குறித்து நிச்சயமாக எந்த கருத்தும் கூற முடியாது. எனவே அது ஒரு தவறான ஒரு கருத்து என்கின்ற அடிப்படையில் வீணான ஒரு வதந்தியை வேண்டுமென்றே ஒரு பரப்பி விடுகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்த திமுகவும் தினகரனும் கூட்டுச்சதி செய்வதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். வரும் கல்வியாண்டு முதலே உயர்ஜாதி வகுப்பினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 40 பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் அமல்படுத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு முடுக்கிவிட்டுள்ளது. உயர்ஜாதி வகுப்பினரில் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் வரை பெறுவோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்ட வடிவை பெற்றுள்ளது. இந்த நிலையில் வரும் கல்வியாண்டு முதலே மத்திய பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் அமல்படுத்த முடிவு செய்துள்ள மத்திய அரசு அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. முதல்கட்டமாக JNU, TU, விஸ்வபாரதி உள்ளிட்ட 40 மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய அரசின் நிதியில் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் மற்றும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த தேவைப்படும் நிதி குறித்து அறிக்கை வழங்குமாறு பல்கலைக்கழகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துறையிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்களின் எண்ணிக்கையை ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அதிகப்படுத்தவும் பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களை பாரம்பரிய விளையாட்டிற்கு அழைத்து செல்லும் வகையில் நாகையில் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர், பட்டமிட்டும் மகிழ்ந்தனர். செல்போன்களிலும் வீடியோ கேம்ஸ்களிலும் மூழ்கி கிடக்கும் மாணவர்களையும் குழந்தைகளையும் பாரம்பரிய விளையாட்டிற்கு அழைத்துச் செல்லும் விதமாக நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பாக நடைபெற்ற இத்திருவிழாவில் குழந்தைகள், மாணவர்கள் பல்வேறு வகையான பட்டங்களை விட்டு விண்ணை அலங்கரித்தனர். வீட்டிலேயே முடங்கி செல்போன் கேம் விளையாடுவதை விட சுற்றுப்புறத்தில் ஓடியாடி பட்டம் விடுவது புதிய அனுபவத்தை கொடுத்துள்ளதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஒரு பீச்சில் நாங்கள் வருஷம் பட்டம் விடுறோம். இந்த வருஷமும் அதே மாதிரி பெரிய பட்டமாக செஞ்சு பட்டம் விடுறோம். இந்த பட்டம் விடுறது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. பட்ட திருவிழாவுக்கு நாங்கள் கலந்துக்கிறோம். 3வது வருஷமாக நடக்குது இந்த ப்ரோக்ராம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். நல்லா என்ஜாய் பண்ணி, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்களும் பட்டம்லாம் விட்டோம். எல்லாரும் வீட்டிலே இருக்காங்க. இது மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால வீட்டில் மட்டும் இல்லாமல் இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைகளோடு சேர்ந்து முதியவர்களும் கல்லூரி மாணவிகளும் பட்டத்தை பறக்கவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வீட்டை விட்டு வெளியில் வந்து விளையாடுவதால் புத்துணர்ச்சி அடைவதாகவும் அவர்கள் கூறினர். வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெளி விளையாட்டுகள் அதிகமாக குறைந்து விட்டது. ஸோ மாணவர்களை மொபைல் ஃபோன், டிவி போன்ற வீடியோ கேம்ஸ் போன்றவற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு வெளி விளையாட்டுகளை அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பட்டவிடும் திருவிழாவை SIO இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு நாகை மாவட்டம் சார்பாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கோம். பிரம்மாண்டமாக நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பட்டம் விடும் திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக வண்ண பட்டங்கள் வழங்கப்பட்டன. பழனியில் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் தைப்பூச திருவிழா குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சங்கர். சங்கர், தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படையான இந்த பழனி மலை கோயிலில் பழனி தைப்பூச திருவிழா
போன செவ்வாய்க்கிழமை அன்னி பெரியநாயம்மன் கோயிலில் வந்து கொடியேற்றத்துடன் துவங்கியது. இது தினசரி வந்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விழா காலங்கள் பூண்ட வண்ணத்தில் இன்று 7ஆம் நாளான இன்று பழனி தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பழனி தைப்பூச விழாவை கொண்டாடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் சிவகங்கை, காரைக்குடி, நாகர்கோவில், திருச்சி, சென்னை, வில்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக உள்ளனர். இங்கு பாதுகாப்பு பணிக்காக பக்தர்களின் பாதுகாப்பு பணிக்காக 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திண்டுக்கல், தேனி மாவட்டம் போன்ற பகுதிகளிலிருந்து காவல்துறையினர் வெகு விமர்சையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த அளவுக்கு இந்த ஆண்டு பழனியில் பக்தர்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் குவிந்த வண்ணம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்யும் விதமாக காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், பறவை காவடி, தாரை தப்பட்டைகள் முழங்க பழனி நகரமே குலுங்கும் விதமாக இந்த பழனி தைப்பூச விழா இந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழனியில் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மாவட்ட நிர்வாக தரப்பிலிருந்தும் போலீசார் தரப்பிலிருந்தும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கர் தர கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சங்கர். சென்னை புளியந்தோப்பில் 15 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி ஓட விரட்டி ஒரு கும்பல் படுகொலை செய்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வழிப்பறி பொருட்கள் மற்றும் பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். சென்னை ஓட்டேரி டோபிகானா பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான குமரன். இவர் மீது திருட்டு, அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஒரு திருட்டு வழக்கில் கைதான குமரன் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் புளியந்தோப்பு KM கார்டன் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் குமரன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கியது. அவர்களிடமிருந்து குமரன் தப்பி ஓடிய போதும் விடாமல் அவரை ஓட விரட்டிய கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. தகவல் அறிந்த புளியந்தோப்பு போலீசார் குமரனின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐதர் என்ற அற்பு என்பவருக்கும் குமரனுக்கும் இடையே திருட்டு, வழிப்பறி பொருட்கள் மற்றும் பணத்தை பங்கு பிரிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஐதர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து குமரனை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட குமரன் மீது டிபி சத்திரம், ஓட்டேரி, வேப்பேரி ஆகிய காவல் நிலையங்களில் அடிதடி, வழிப்பறி, கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கொலையில் ஈடுபட்ட 5 பேர்களில் ஒருவரின் தந்தையோடு குமரன் நேற்று நண்பகல் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் பணம் கேட்டுள்ளார். பணம் தராத காரணத்தால் அவரை குமரன் தாக்கியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அவரின் மகன் தனது நண்பர்கள் உதவியோடு குமரனை KM கார்டன் பகுதியில் கொலை செய்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் கொலையில் ஈடுபட்ட 5 பேரும் ஓட்டேரி பகுதியில் மறைந்திருப்பதாக வந்த ரகசிய தகவலையொட்டி போலீசார் 4 பிரிவுகளாக பிரிந்து 5 பேரையும் பிடிக்க சென்றனர். போலீசார் வருவதை அறிந்த 5 பேரும் தற்போது தலைமறைவாகியுள்ளனர்.